ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். 2 பேதுரு 2:10 ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய காரியத்தை நாம் எவ்வளவு தூரம் சொன்னாலும் அது தூஷிக்கிறவர்கள் அனைத்து பேர் உண்டு, அகங்காரமாய் கேட்கிறவர்களும் உண்டு, மகத்துவங்களை தூஷிக்கிறவர்களும் உண்டு. இதெல்லாம் நாங்கள் செய்யற காரியத்தில் இல்லையா, நாங்கள் வணங்கக்கூடிய இடத்துல இல்லையா, இப்படி எல்லாம் தூஷிக்கிறவர்கள், அகங்காரிகள், சென்ற வார்த்தையை கவனமாய் கேட்காதவர்கள், இவர்கள் எல்லாத்தையுமே ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாளுக்கும் வைத்திருக்கிறார். இதைதான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், மனம் திரும்ப, மனம் திரும்ப, மனம் திரும்ப. பழையவைகள் ஒழிந்து போன, எல்லாம் புதிதாயின. பழையவைகளை செய்து கொண்டே நானும் மோட்சத்துக்கு போவேன். எப்படி போவேன்? எந்த விதத்துல போவேன்? விசேஷமா அசுத்த இச்சை, அசுத்தமான வார்த்தைகள், நான் இஷ்டமா தான் நடப்பேன், நான் இதை குறிச்சும் கவலைப்பட மாட்டேன், இப்படிதான் நடப்பேன், இப்படிதான் இருப்பேன், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் உண்டு. அசட்டை பண்ணுவர்கள், தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறோம். இந்த அசட்டை பண்ணுவர்களை எல்லாம் பார்க்கும்போது தேவன் மிகவும் கோபம் அடைகிறார். ஆனாலும் கிருபையினால் நம்மளை ரட்சிக்கிறார், அவர் வேதனைப்படுகிறார். அதனால்தான் இவர்கள் துணிகரக்காரர்கள், அகங்காரிகள், வேற பாத்தீங்களா, மகத்துவங்களை தூஷிக்கிறவர்கள். அவைகள் எல்லாம் விட்டுடுவோம், கர்த்தரோடு இணைப்படுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் என்று சொன்னார். என்னையும் நேசிக்கிறாரா என்று நீங்க ஓடி வந்து அவருடைய மகத்துவத்தை பாருங்க. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறார். அவரிடத்தில் ஓடி வருவோம், அவரிடத்துல சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம், ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம், அவருடைய நீதியின் பாதையில் நாம் நடப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.